ஸோ இன்றைக்கி வந்து கத்திரிக்காயில் வந்து ரொம்ப ஒரு பழமையான ஒரு ரெசிபி இல்லை, பகாரே-பேகன். ஆமாம், நம்ம வந்து எண்ணெய் கத்திரிக்கான்னு சொல்லுவோம், அது ஒரு ஸ்டைலில் இருக்கும். இது வந்து ஹோட்டலில் பண்ணுற மாதிரி பண்ணுறேன் இப்போ நான். அதுக்கு என்ன பேர் சொன்னீங்க? இது வந்து இந்த ரெசிபி இருக்குல்ல, முகல் டைமில் வந்து இது வந்து பகாரே-பேகன் அப்படின்னு சொல்லுவாங்க. பகார் அப்படின்னா தாளிக்கிறது. ஆக்சுவலாக ட்ரான்ஸ்லேஷன் உருது ட்ரான்ஸ்லேஷன் பார்த்தோம்னா தாளிச்ச கத்திரிக்காய். பேகன் அப்படின்னா கத்திரிக்காய். ஸோ பகாரே-பேகன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஹைதராபாத்தில் வந்து இன்றைக்கும் ஃபேமஸ். இது வந்து முகல் டைமில் வந்து இது வந்து இட் வாஸ் கன்சிடர்ட் அஸ் ராயல் ஃபுட்டு. இதுக்கு வந்து ஹைதராபாதி பிரியாணி இருக்கு பாரு, ஹைதராபாதி பிரியாணிக்கு இந்த எண்ணெய் கத்திரிக்காய் மாதிரி கத்திரிக்காய் மசாலா தாளித்து அந்த கத்திரிக்காய் வந்து ஹைதராபாதி பிரியாணியோட சேர்த்து சாப்பிடுவாங்க. நம்ம வந்து சப்பாத்திக்கு நல்லா சாப்பிட்றோம், கீ ரைஸு ஜீரா ரைஸ் சாப்பிட்ற பண்ணோம், யூஸ்வலாக பண்ணுவேன் நான். இப்போ இன்றைக்கி வந்து என்னென்னா வெறும் நேரத்தில் ரைஸில் வந்து நெய் போட்டுன்னு இது போட்டு சாப்பிட்றது சூப்பராக இருக்கும். வேறு எதுவுமே வேண்டாம், சிம்பிளாக இன்றைக்கி அதனால் டக்குன்னு சமையலை முடிச்சிடலான்ட்டு ஒன்று பண்ணால் போகிறோம். சாதம் வடிச்சிட்டா தொட்டுன்னு சாப்பிட்லாம். தனியாக இதுக்குன்னு ஒரு காய் தேடின்னு குழம்பு தேடின்னு போக வேண்டாம். ஆமாம், ஸோ அதுக்காக இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, சிம்பிள் சமையல். ஆமாம், சிம்பிள் பட் ராயல். ஆமாம், முகல் ஸ்டைல். முகல் ஸ்டைல். அதை விட்டு ஹோட்டலில் விட்டு சாப்பிட்டு ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பேர் சொன்னீங்க? வாயிலர் மாட்டேங்க. பகார்-பேகன். பகார்னு ஆக்சுவலாக வெளியிலன்னு சொல்லுவார்ல, வெளியிலன்னு சொல்லுவார்ல. பகார் அப்படின்னா இதில் உருது. பகார் அப்படின்னா தாளிக்கிறது. ஓ, தாளிச்ச கதை எண்ணெய் கத்திரிக்காய் பேர் தாளிச்ச கத்திரிக்காய். அதனால நறுக்கிறது கூட இந்த மாதிரி காய் உள்ள வந்துட்டு இந்த இது வைக்கிறது, அந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணுறதுக்கு. ஆமாம், ஓகே. இந்த மாதிரி நறுக்கின்னு இருக்குல்ல, கிட்டத்தட்ட நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் தான். அதே தான் நறுக்கின்னு இருக்கோம். இப்போ மிச்சம் சாமான்லாம் பொடி பண்ணணும், காமிக்கிறேன் நான். ஓகே, இதில் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்கிறேன். இது வந்து மெயினாக இதுக்கு ஃப்ளேவர் கொடுக்குறது வந்து ஹோட்டலில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது 2 ஐட்டம் வச்சுருக்க பாருங்க. ஷாஜீரான்னு சொல்லுவாங்க, இதுக்கு பேர் வந்து கலோஞ்சின்னு சொல்லுவாள். இது 2 தான் வந்து இந்த ஃப்ளேவர் கொடுக்குறது, இந்த ஹோட்டலில் ஃப்ளேவர் கொடுக்குறது. இது என்ன அப்படின்னா ஜீரகத்தோட இன்னொரு டைப். ஆமாம், இது எல்லாம் 2மே ஜீரகத்தோட இன்னொரு டைப் தான். அது இது வந்து இதான் மெயினாக இந்த டேஸ்ட்டு, ஹோட்டலில் கிடைக்கிற டேஸ்ட் வந்து 2 தான், கலோஞ்சி அண்ட் இந்த ஷாஜீரா. ஆனால் இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி அவள் வந்து நம்ம வந்து நம்ம கொரியாண்டர் சீட் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நேம் இருக்குது, ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இதில் ஹைலைட்டே இது 2 சாமான் தான். ஓகே, இப்போ என்னென்ன வறுத்து, அதாவது ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணணும் உள்ளே வைக்கிறதுக்கு. என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, இது தனியா இருக்குல்ல, தனியா 2 டீஸ்பூன், மல்லி 2 டீஸ்பூன், வெள்ளை எள்ளு 1 டீஸ்பூன், அரை டீஸ்பூன் வந்து கசகசா, அப்புறம் ஒரு 4 மிளகா, அப்புறம் வந்து முந்திரி பருப்பு ஒரு 4, தேங்காய் கொப்பரை ஒரு 4, வெந்தயம் ஒரு அரை டீஸ்பூன், துளியூண்டு பட்டை, அப்புறம் வேர்க்கடலை 2 டீஸ்பூன் வறுக்கணும். அப்புறம் இதில் வந்து இது 1 டீஸ்பூன் ஷாஜீரா எடுத்துக்கணும், ஒரு அரை டீஸ்பூன் வந்து கலோஞ்சி சீட் எடுத்துக்கணும். ஸோ டோட்டலாக 10-11 ஐட்டம் வந்து அரைக்கிறதுக்கு. திருப்பி ஒரு சொல்லிடுறேன், சப்டைட்டில் போட்டுருங்க. மல்லி 2 டீஸ்பூன், வெள்ளை எள்ளு 1 டீஸ்பூன், அரை டீஸ்பூன் வந்து கசகசா, 4 காரத்துக்கு மிளகா, அப்புறம் 4 முந்திரி பருப்பு, அரை டீஸ்பூன் வெந்தயம், கொப்பரை ஒரு கொஞ்சோண்டு பட்டை, 2 டீஸ்பூன் வந்து வேர்க்கடலை, ஷாஜீரா 1 டீஸ்பூன், கலோஞ்சி சீடு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன். இது 2 ஆற்றுல இல்லைன்னா பரவாயில்ல, ஜீரகத்தை ஜாஸ்தியாக போட்டுக்கலாம். ஓகே, இதெல்லாம் நல்லா வறுத்து எண்ணெய் விடாமல் வறுத்துன்னு பொடி அடைக்கிறதுக்கு பொடி பண்ணுறது. அப்புறம் இதுக்கு வந்து கொஞ்சோண்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன். அப்புறம் பச்சையாக வந்து இஞ்சியும் பச்சை மிளகாவும் அரைச்சிப்பேன். சப்போஸ் இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டுலாம் அதில் போடுற ஹோட்டலில், இப்போ நம்ம போடாதனால வெறும் இஞ்சியும் இந்த பச்சை மிளகா. அப்புறம் பொடி என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்னா, கொஞ்சோண்டு பெருங்காயம் வச்சுருக்கேங்க. அப்புறம் மஞ்சள் பொடி, வெறும் மிளகாப்பொடி 1 டீஸ்பூன், கொஞ்சம் வெல்லம், நாட்டு சக்கரை வச்சுருக்கேன். இது மொத்தம் தேவையான சாமான் அவ்வளோதான். உப்பு, இதுதான் மொத்தம் தேவையானது. ஓகே, கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் தனித்தனியாக வறுத்துக்கலாம், எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கனால எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வறுத்துறேங்க. இது வந்து கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு வச்சுக்கணும், அதை நம்ம இது பண்ணும்போது. அப்புறம் கொஞ்சம் வந்து இப்போ வறுக்கிறதுக்கு வச்சுக்கணும். தாளிப்பு கத்திரிக்காய். ஆமாம், ஒரு நாளைக்கு இந்த டிஃப்ரெண்ட்டாக நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் ஒரு நாள் பண்ணுறோம் இல்லையா, இது ஒரு நாள் பண்ணால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது என்னென்னா வெறும் சாதம் மட்டும் ஜீரா ரைஸ் இதுக்கு நல்லாயிருக்கும். டிஃபன் சப்பாத்திக்கு. ஆமாம், சப்பாத்தி, ரொட்டி, ஜீரா ரைஸ், அப்புறம் கீ ரைஸ், அதுதான் நல்லாயிருக்கும். ஆமாம், ஆக்சுவலி அவங்கெல்லாம் வந்து முகல் டைமில்
இந்த இது பண்ணுவாங்கல்ல பிரியாணி, அதெல்லாம் ஹைதராபாதி பிரியாணி, அதுக்கு வந்து இது பண்ணுவாங்க. இன்னும் நம்ம சைடில் இன்னும் இந்த மதுரை சைட்லலாம் இந்த குஷ்கான்னு ஒன்று இருக்கும்ல, ஆமாம், அதுக்கு இந்த மாதிரி கத்திரிக்காய் மசாலா கொடுப்பாங்க. அப்படியா? அந்த காம்பினேஷன் ரொம்ப வெரி ஃபேமஸ் காம்பினேஷன் அது. எப்படி அரைச்சுட்டேன்னா இது நல்லா பொடி பண்ணிக்கிறேன், இதையும் நல்லா அரைச்சிக்கிறேன். ஓகே. இது ஜிஞ்சர் ஆயில்? அது இல்லை கடலை எண்ணெய் தான். கடலை எண்ணெய் இருக்கேன். இந்த பொடியில் வந்து உப்பு போட்டுட்டேன். நான் உப்பு வந்து காமிக்கல. நான் இந்த பொடியில் உப்பு போட்டுட்டேன். கொஞ்சமாக போட்டால் போதும். பொடி வந்து ஜாஸ்தியாக ஒன்றும் இது இல்லை. கொஞ்சம் வந்து உள்ள அமுக்கிட்டு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் வச்ச புளிஜானம் உள்ளான்னு வச்சுருக்கேன். சொன்னால் அப்படி அப்படியே வச்சு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் வேகட்டும். இருக்கு இல்லையா, ரெண்டு விதமாக பண்ணலாம். ஆனால் இது அப்படியே இன்னும் எண்ணெய் விட்டுட்டு பாதி வெந்ததுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுட்டு அப்புறம் புளிஜலம் விட்டு பண்ணலாம். நான் என்ன பண்ணேன், அப்படியே இதில் புளிஜலம் விட்டு பண்ணுவேன். நல்லா தான் இருக்கும். அது ஒரு நல்லா தான் இருக்கும். இப்படி இது போட்டேன் இல்லையா, அப்போ இப்போ என்ன பண்ணேன், புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இது வந்து ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே இருக்கும். இந்த கத்திரிக்காய் ஒரு 600 கிராம் இருக்கும். அதுக்கு வந்து ஒரு சின்ன இந்த நிமிஷம் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளிஜலம் முன்னாடியே காமிச்சேன் இல்லையா, பொடி அந்த 5 பெருங்காயம், மஞ்சள் பொடி, வெறுமிளகாப்பொடி, வெல்லம் கொஞ்சம், அப்புறம் வந்து இது வச்சு வச்சுருக்கேன். இந்த பச்சை மிளகாவும் இஞ்சியும் அரைச்சி வச்சுருக்கேன். இந்த பச்சை மிளகாய் இஞ்சி வந்து அரைச்சி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் இஞ்சி இது எல்லாத்தையும் ஒன்றா விட்டு அப்படியே அடுப்பு சிம்மில் வச்சுருவேன். புளிஜலமும் அந்த இஞ்சி பூண்டு அரைச்சேன் இல்லையா அதில். அப்புறம் வந்து இந்த பொடி வந்து மிச்சம் இருக்கும் நிறைய. அந்த பொடி மிச்ச பொடியும் போட்டுருவேன் அதில். அப்படியே அது உள்ளே வச்சது வேறு மிச்சம் இருக்காது. மசாலா பொடி. அப்புறம் இந்த வெல்லம், பெருங்காயம், மஞ்சப்பொடி அது எல்லாத்தையும் போட்டு இன்னும் கொஞ்சம் புளிஜலம் விட்றேன். கொஞ்சம் முழுகிற அளவுக்கு எல்லாம் முழுகணும். அலம்பிட்டு விட்றேன். இந்த கத்திரிக்காயெல்லாம் முழுகிற அளவுக்கு அந்த புளிஜலம் அப்புறம் மிச்சத்தெலாம் நல்லா அலம்பி விட்டு அந்த மிக்சியெல்லாம் அலம்பி விட்டு வச்சிடணும். இது அப்படியே சிம்லேயே வச்சோம்னா இந்த நல்லா வேகத்துக்கு இந்த ஜலம்லாம் இழுத்துட்டு நல்லா செம்மி லிக்விடாக வரும். கரெக்டாக இருக்கும். இது வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். கிரேவி மாதிரி வரும். ஆமாம், சூப்பராக பார்க்குறதுக்கு. அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே சாப்பிட்லாம். ஆகிடுதா? ஆஃப் பண்ணிடுறேன். இங்கே என்ன பண்ணுறேன்னா பசி வந்துடுச்சு எனக்கு பார்க்கணும். இது என்ன பண்ணுற, கொஞ்சம் இந்த ஷாஜிராவும் இந்த கலோஞ்சி இருந்ததுல சீடு கலோஞ்சி அது சும்மா அப்படியே ஒரு ஃப்ரை பண்ணி அதை போட்டுருந்தோம். ஓகே. இதுதான் சொன்ன. இது இல்லைன்னா ஜீரகம் கூட போடலாம். கருவேப்பிலை 2 போடணும். வரேன். பகாரே-பேகன். பகாரே-பேகன் ரெடி ஆகிடுது. தாளிச்ச கத்திரிக்காய். ஆமாம். அப்படியே சாதம் கப்பு மாதிரி வச்சு வச்சேன் நான். இந்த கீ ரைஸ் பண்ண கீனால என்ன பண்ண, கீ ரைஸ் பண்ணாதனால இந்த இது இருக்குதா அப்படியே கொஞ்சம் போட்டால் அப்படியே அப்படியே இருக்கா. அப்படியே வந்து இந்த இது பண்ணணும். அப்படியே வந்து மேலே வந்து வச்சிடணும். பிளேட்டிங் தானே கொடுக்குறா ஹோட்டலெல்லாம். அப்படியே வழிகிற மாதிரி அப்படியே ஸ்பூன் வச்சு சாப்பிட வேண்டியதான். கையிலே சாப்பிடலாம். கை தான் சாப்பிட்ணும். எங்கே ஹோட்டலில் கொடுக்குறால நல்லா இப்படி வச்சுருக்கேன். என்னக்கா சூப்பராக இருக்குது. மக்களமாக இருக்குது. டேஸ்ட் நல்லா இருக்கும். பசி வந்துடுது எனக்கு. தேங்க்ஸ் ஜெயஸ்ரீ.